ட்ரோன்கள், ஏவுகணைகள், போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம். பாகிஸ்தானின் 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது இந்திய ராணுவம். பாகிஸ்தானின் 3 போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. ட்ரோன்கள், ஏவுகணைகள், போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது. சரவணன், பாகிஸ்தானின் 3 போர் விமானங்களை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தியது, விவரங்களை சொல்லுங்க. பாகிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை தொடர்ந்து ஏவுகணைகள் மற்றும் பாகிஸ்தானுடைய விமானப்படை விமானங்களையும் இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தி வருகிறது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய எல்லை பகுதிகளில் போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் அவர்களுடைய விமானப்படையினுடைய F-16 ரக விமானங்கள் முழுவதுமாக இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இதுவரை 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 2வது முறையாக பாகிஸ்தான் இந்த முயற்சியை மேற்கொண்டு இந்தியாவில் தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டு இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாகவும் இந்திய ராணுவம் மூலமாகவும் தொடர்ந்து இதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய முயற்சிகளை முறியடிக்கப்பட்டு அவர்களுடைய விமானமும் அதே போன்று ஏவுகணைகளும் ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்படுகிறது. வான் பாதுகாப்பு அமைப்பால் அழித்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து எல்லையில் பதற்றம் நீடிக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியிலெல்லாம் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜம்மு மற்றும் கிஸ்துவார், அக்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் முழுமையாக. அதே போன்று அமிர்தசரஸ், சம்பா நகரங்களிலும் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்தை முழுவதுமாக துண்டிப்பதன் மூலமாக அவர்களுடைய இலக்கை குழப்புவதற்கான ஒரு நடவடிக்கை தொடர்பாக ஏற்கனவே பாதுகாப்பு ஒத்திகை தொடர்ந்து நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில மக்கள் இதற்கு எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே இதற்கான விழிப்புணர்வோடு இருப்பார்கள் என்பதனால அவர்கள் உரிய பாதுகாப்பான இடங்களில் அவர்கள் இருப்பதற்கு ஏர் சைரனும் ஒழிக்கப்பட்டு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் அவர்கள் அந்த பீரங்கியின் மூலமாக தாக்குதலை தொடர்ந்து வருகிறார்கள். 13 நாட்களாக அந்த தாக்குதல் என்பது எல்லை பகுதியில் ஒரு பதற்றம் நீடித்து வருகிறது. அவர்கள் எல்லை பகுதியில் பீரங்கி தாக்குதல் ஒரு பக்கம் நடத்தி வரக்கூடிய நிலையில்தான் இந்தியா நடத்திய அந்த தாக்குதலில் உருகுலைந்த பாகிஸ்தான் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்ற பெயரில் தொடர்ந்து ட்ரோன்களையும் அவர்களுடைய விமானப்படையினுடைய F-16 ரக இந்த விமானங்கள் மூலமாகவும் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். ஆனால் 3 விமானங்கள், பாகிஸ்தானுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் அனுப்பிய ஏவுகணையும் வான் பாதுகாப்பு அமைப்பால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனுப்பிய ட்ரோன்களும் தொடர்ந்து இந்த 3 மாநில எல்லையோரங்களிலும் இந்த ட்ரோன்களை கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். குறிப்பாக காஷ்மீர்ல குப்வாரா, உரி வட்டாரங்களில் இந்த பகுதியில் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயன்றிருக்கிறது. இந்தியாவினுடைய எல்லையில 8 இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை முயன்றிருக்கிறார்கள். இந்தியா அவர்களுடைய 9 நகரங்கள்ல ட்ரோன் தாக்குதலை நடத்திய நிலையில் அவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றுகிறோம் என்ற பெயரில் 8 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஒரே நேரத்தில் இந்த ட்ரோன் மற்றும் அவர்களுடைய விமானப்படையினுடைய விமானத்தை வைத்து தாக்குதல் நடத்துவதற்கும் ஏவுகணை வீசுவதற்கும் அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அத்தனையும் இந்திய வான் பாதுகாப்பு படையினாலும் வான் பாதுகாப்பு அமைப்பாலும் ராணுவத்தாலும் இவற்றை இந்த நடவடிக்கையை முறியடித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து தாக்குதல்களையும் வெற்றிகரமாக இந்திய ராணுவமும் வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகவும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லை பகுதிகளில் போர் பதற்றம் நீடிக்கக்கூடிய நிலையில் அனைத்து நடவடிக்கைகளையும் முடித்துவிட்டு அங்கே எதிர் பதிலடி கொடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காஷ்மீர்ல குப்வாரா, உரி உள்ளிட்ட வட்டாரங்களை குறிவைத்து அந்த பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஜம்முவில் கிஸ்துவார், அக்னூர் என்ற பகுதிகளில் எல்லாமே முழுமையாக இந்த மின்தடையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே போன்று பஞ்சாபிலும் இந்த மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானுடைய எல்லையோர பகுதிகளிலும் மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அமிர்தசரஸ், சம்பா ஆகிய நகரங்கள் முழுமையாக மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார்கள். இவர்கள் ட்ரோன் மூலமாக இந்த தாக்குதலை நடத்தலாம் என்று முதலில் முயன்று அவை முறியடிக்கப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தானுடைய விமானப்படையினுடைய F-16 ரக விமானத்தின் மூலமாக அவர்கள் தாக்குதல் நடத்த முயன்றிருக்கிறார்கள். அவை இந்திய ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக
பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. அதற்கு பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை என்றால் அவர்கள் பயங்கரவாதிகள் எங்கே அவர்கள் முகாமிட்டிருக்கிறார்களோ, குறிப்பாக பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் அவர்கள் எங்கெங்கெல்லாம் முகாமிட்டிருந்தார்களோ அந்த இடங்களில் எல்லாம் மொத்தமாக 9 நிலைகள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு துல்லியமாக ஒரு 25 நிமிடங்களுக்குள்ளர இந்த தாக்குதல் நேற்று முன்தினம் இரவு இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதுல 3 வகையான தளவாடங்கள், குறிப்பாக இந்த ட்ரோன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஸ்கால்ப் என்ற ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஹேமர் என்ற குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் மூலமாக எந்த இலக்கை தாக்க வேண்டும் என்பதை குறித்து அதற்கான தொழில்நுட்பங்கள் சேர்க்கப்பட்ட இந்த உபகரணங்களில் எல்லாமே அதை கொண்டு தாக்குதலினால இந்த பாகிஸ்தானில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடத்தை துல்லியமாக குறிவைத்து தாக்கியிருக்கிறார்கள். இதன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பதையும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலின் மூலமாக இந்தியா நடத்திய இந்த தாக்குதலின் மூலமாக 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இந்திய ராணுவம் தெரிவித்திருந்தது. பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் எதிர் தாக்குதல் நடத்துகிறோம் என்ற பெயரில் நேற்று இரவு ஒரு தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ட்ரோன் மூலமாகவும் அதே போன்று ஏவுகணைகள் மூலமாகவும் இந்தியாவுடைய 3 மாநிலங்களை குறிவைத்து பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர்ல எல்லையோர பகுதிகளை குறிவைத்து இந்த தாக்குதலுக்கு அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக தற்பொழுது இந்த தாக்குதலை அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்தியா அதற்கு உரிய பதிலடி கொடுத்து வருகிறது. அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும், அனைத்து தாக்குதல்களையும் வெற்றிகரமாக இந்தியா முறியடித்து வருகிறது. ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மார் விமானப்படை தளத்தை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குவதற்கு முயன்றிருக்கிறது. இந்த பாகிஸ்தானுடைய முயற்சியும் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. நம்மிடம் இருக்கக்கூடிய S-400 என்ற உலகிலேயே மிகச்சிறந்த இந்த வான் பாதுகாப்பு குழுக்கள் ஒன்றான இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு கருவி மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காஷ்மீரினுடைய பூஞ்சி எல்லைக்கு அப்பால் இருந்து பீரங்கிகளால் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்துவதாகவும் தெரிய வந்திருக்கிறது. எல்லை பகுதிகளில் தொடர்ந்து கடந்த 13 நாட்களாகவே அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். பொதுமக்களை சுட்டு கொல்லக்கூடிய ஒரு நிலை அந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கிறது. இதுவரை 16 பேர் இந்தியர்கள் ஒரு அப்பாவி மக்கள் ஒரு 16 பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அறிவித்திருந்த நிலையில் தான் மீண்டும் எல்லையோர பகுதிகளிலையும் ஒரே நேரத்தில் எல்லையோர பகுதிகளிலும் அதே போன்று வான்வெளி தாக்குதல் மூலமாகவும் அவர்கள் தாக்குவதற்கு முயன்றிருக்கிறார்கள். இதற்கு உரிய பதிலடி இந்தியாவில் கொடுக்கப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் விமானப்படையில் இருக்கக்கூடிய F-16 ரக விமானம் ஒன்றும் அதே போன்று JF-17 ரக விமானங்கள் 2ம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அது மொத்தமாக 3 விமானங்கள் பாகிஸ்தான் விமானப்படையை சேர்ந்த போர் விமானங்கள் 3 விமானங்கள் சுட்டு வீழ்த்த